ஜோஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்தியாவிற்கு எதிரான அமெரிக்காவின் வர்த்தக வரி இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இந்தியாவின் பல பொருட்களுக்கு 25% வரை வர்த்தக வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். ஆகஸ்ட் 1 முதல் இந்தியாவுக்கு 25% இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்றும், ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி மற்றும் ஆயுதங்கள் வாங்கும் இந்தியாவிற்கு கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். ஏப்ரல் 2 அன்று ட்ரம்ப் அறிவித்த 26% வரியை விட இது 1% குறைவாகும். இது தொடர்பாக ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்தியா நமது நண்பராக இருந்தாலும் அவர்களின் வர்த்தக கொள்கைகள் மிகவும் கடுமையானவை. உலகிலேயே மிக உயர்ந்த வரிகளை விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. மேலும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் செயல்களை கண்டிக்கும் இந்த நேரத்தில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிசக்தி மற்றும் ராணுவ தளவாடங்களை அதிகம் வாங்குவது நல்லதல்ல. எனவே ஆகஸ்ட் 1 முதல் இந்தியா 25% வரி மற்றும் அதற்கான அபராதத்தை செலுத்த நேரிடும் என்று தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பு ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பாக ரஷ்யாவிற்கு 10 நாட்கள் காலக்கெடு வழங்கியதற்கு பிறகு வந்துள்ளது. அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் உக்ரைனுக்கு ஆதரவாக உள்ள நிலையில் ரஷ்யாவிற்கு எண்ணெய் விற்பனை அதன் பொருளாதாரத்திற்கு மறைமுக ஆதரவாக இருப்பதாக கருதுகின்றனர். இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் 1, 2025 முதல் எந்த தாமதமும் இன்றி இந்த புதிய வரிகள் அமலுக்கு வரும் என ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். ஆகஸ்ட் 1 என்பது காலக்கெடு. அது உறுதியானது, தாமதிக்கப்படாது. இது அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய நாள் என்று அவர் பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலம் இந்தியாவிற்கு எதிரான அமெரிக்காவின் வர்த்தக வரி இன்று முதல் அமலுக்கு வருகிறது. இந்தியாவின் பல பொருட்களுக்கும் 25% வரை வர்த்தக வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இந்த வரி அறிவிப்பால் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி செலுத்த வேண்டியிருக்கும். இதனால் நம் நாட்டின் தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் நிதி சுமை ஏற்படும். அதோடு கூடுதல் வரி விதிப்பால் நம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் பொருட்களின் ஏற்றுமதி சரியவும் வாய்ப்புள்ளது. இந்த நிலையில்தான் மத்திய அரசு சார்பில் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. நாளைக்குள் வர்த்தகம் தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும். இந்த ஒப்பந்தம் சக்சஸ் ஆகும் பட்சத்தில் நம் நாடு 25% வரியிலிருந்து தப்பிக்கும். இல்லாவிட்டால் 25% வரி என்பது விதிக்கப்படும். ட்ரம்பின் இந்த முடிவுக்கு நம் நாடு அமெரிக்காவிலிருந்து குறைந்த அளவில் இறக்குமதி செய்வதும், ரஷ்யாவுடன் நட்பிலிருந்து கச்சா எண்ணெயை வாங்கி வருவதும் தான் காரணம். இதற்கிடையே ட்ரம்ப் அறிவித்த 25% வரி விதிப்பால் நம் நாட்டுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த முக்கிய தகவலும் வெளியாகியிருக்கிறது. அதன்படி நம் நாட்டில் மருத்துவத்துறை, கடல்சார் உணவுப் பொருட்கள், ஜவுளி துறைகள், ஆட்டோமொபைல் துறைகளில் பாதிப்பு ஏற்படும். இந்த துறைகள் உட்பட பிற முக்கிய துறைகள் சார்ந்த பொருட்களுக்கு அமெரிக்கா முதல் கட்டமாக கூடுதல் வரிகளை விதிக்க திட்டமிட்டுள்ளது. இது நம் நாட்டின் பொருளாதாரத்தில் நேரடி பாதிப்பை ஏற்படுத்தும். அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி குறையும் போது அந்த நாட்டுக்கு பதில் மாற்று மார்க்கெட்டை பிடிக்க வேண்டிய கட்டாயம் நிறுவனங்களுக்கு ஏற்படும். மேலும் இது நம் நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கும் வகையில் உள்ளது. அதாவது ஜிடிபி கடுமையாக பாதிக்கப்படும். 0.2% முதல் 0.5% வரை ஜிடிபி சரியக்கூடும் என்றும் வர்த்தக நிபுணர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர். இது தொடர்பாக நமது மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் அறிவிப்பால் ஏற்படும் விளைவுகளை ஆராய்ந்து வருவதாகவும், இந்தியாவின் நலனை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா தனது தேசிய நலன்களுக்கு முன்னுரிமை அளித்து எந்த ஒரு வர்த்தக உடன்பாட்டையும் இறுதி செய்யும் என தெளிவுபடுத்தியுள்ளது. விவசாயிகள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களின் நலன்களை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் அரசு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது. இங்கிலாந்துடனான சமீபத்திய விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக உடன்படிக்கை போலவே பிற வர்த்தக உடன்படிக்கைகளில் உள்ளதைப் போலவே நமது தேசிய நலனை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும். இவ்வாறு வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது 25% இறக்குமதி வரிகள் குறித்த தாக்கத்தை இந்தியா மதிப்பிட்டு வருவதாகவும், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் அரசு கூறியுள்ளது.
ஆகஸ்ட் 1 முதல் அமெரிக்கா விதிக்கக்கூடிய வரிகள் தற்காலிகமானதாகத்தான் இருக்கும் என்றும் அடுத்த சில மாதங்களுக்குள் இருதரப்பு வர்த்தக உடன்படிக்கையை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இந்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மொத்தத்தில் ஆகஸ்ட் 1 முதல் புதிய வரிகள் அமலுக்கு வருகின்றன. ஆனால் இந்தியா இதற்கு பதிலடி வரிகள் எதையும் விதிக்காது. இந்தியா இப்போதைக்கு வலுவான பதிலடி எதையும் கொடுக்காது என்றே டெல்லி தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 2 நாடுகளின் நலன் கருதி ஒரு உடன்பாட்டிற்கு வர இந்தியா தயாராக உள்ளது. முன்னதாக 2 நாடுகளும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பல மாதங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தன. ஆனாலும் எந்த ஒரு இறுதி முடிவும் எட்டப்படவில்லை. அமெரிக்க பொருட்கள் இந்திய சந்தையில் எளிதாக நுழைய வேண்டும் என்றே ட்ரம்ப் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிறார். சில நிபுணர்கள் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையால் இந்திய பொருளாதாரத்தின் முக்கிய துறைகள் பாதிக்கப்படும் என்ற கவலையை தெரிவித்தாலும் இந்திய அரசு இது குறித்து அதிகம் கவலைப்படவில்லை. 1998 இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகளின் போது பல்வேறு தடைகளை எதிர்கொண்டது. அப்போது இந்தியாவின் பொருளாதாரம் சிறியதாகவே இருந்தது. இன்று இந்தியா ஒரு தன்னிறைவு பெற்ற பொருளாதார சக்தியாக உள்ளது. எனவே இந்தியா ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் கடுமையான பதிலடி கொடுத்து மோதலை அதிகரிப்பதற்கு பதிலாக இப்போதைக்கு சமாதானம் செய்வதற்கான பணிகளை மட்டுமே இந்தியா கையில் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. Subscribe to One India and never miss an update. ஆடி சேலு வந்தாச்சுங்க. ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? ஆடி சேலு தள்ளுபடி. ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் பண்ண are you ready? The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.